Hi, hello everyone. Selenium Java beginners tutorial பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு day 7. லாஸ்ட் வீடியோல Chrome browser எப்படி லான்ச் பண்றது, Chrome drivers old and new versions எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்த்துட்டோம். இந்த வீடியோல Firefox browser எப்படி லான்ச் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிடலாம். ஸோ உங்க பேக்கேஜ்க்கு எகெயின்ஸ்டா ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளாஸ் வந்து கிளாஸ் நேம் கொடுத்துக்கணும். நான் initialize Firefox and public static void mainங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா கிளாஸ் கிரியேட் ஆகும்போது ஒரு மெத்தடை வந்து, அதாவது மெயின் மெத்தட்னு சொல்லுவாங்க, அந்த மெயின் மெத்தடை வந்து கிரியேட் பண்ணிட்டே கிளாஸ் கிரியேட் ஆயிரும். ஸோ ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஸோ கிளாஸ் கிரியேட் ஆயிடுச்சு ஒரு இன்பில்ட் மெத்தடோட. ஸோ அந்த மெத்தட் வந்து மெயின் மெத்தட்னு சொல்லுவாங்க. மெயின் மெத்தடுனா ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் எக்ஸிகியூஷன். சப்போஸ் இந்த கிளாஸை ரன் பண்ணீங்க, இந்த கிளாஸில் மோர் தென் ஒன் மெத்தட்ஸ் இருக்குன்னா நீங்கள் ரன் பண்ணும்போது இந்த மெத்தட் தான் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த மெத்தட்லேருந்து தான் மற்ற மெத்தட்ஸ் கால் ஆகும். ஓகேவா? ஸோ அதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக ஜாவால, பட் அதெல்லாம் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே பார்க்கலாம். இப்போ வந்து ஃபயர்ஃபாக்ஸை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், செலினியம் வந்து ஒரு டிரைவர் டிபெண்டன்ட் சாஃப்ட்வேர். குரோம் ப்ரௌசருக்கு என்ன பண்ணோம், குரோம் டிரைவர் டவுன்லோட் பண்ணோம். இப்போ ஃபயர்ஃபாக்ஸ்னாலும் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் தேவை. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பார்க்கலாம். குரோம் ஓபன் பண்ணிட்டேன், செலினியம்னு டைப் பண்ணி என்டர் கொடுங்க. செலினியமோட அஃபிஷியல் வெப்சைட், இந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்றேன், கிளிக் பண்ணிக்கோங்க. தென் இதில் டவுன்லோட்ஸ், இந்த பேஜில் வந்து ஸ்க்ரால் பண்ணி பாட்டம் ஆஃப் த பேஜ் போங்க. ஓகே, அதில் வந்து பிளாட்ஃபார்ம் சப்போர்ட்டட் பை செலினியம்ங்கிற செக்ஷனுக்கு கீழே ப்ரௌசர்ஸ் இருக்கும், அதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இதில் வர ப்ரௌசர்ஸ் எல்லாமே செலினியம்னால சப்போர்ட் பண்ணுறது. ஸோ நமக்கு இப்போ ஃபயர்ஃபாக்ஸ் தான் வேணும், அதோட டாக்குமெண்டேஷன் கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த பேஜுக்கு வரும். இந்த பேஜில் ஜெக்கோ டிரைவர் ரிலீசஸ்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணுங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு பேஜுக்கு போகும். இந்த பேஜில் இந்த லேட்டஸ்ட்ன்னு இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் டவுன்லோட் பண்ணணும். க்ரோம் ப்ரௌசரில் என்னது, க்ரோம் ப்ரௌசரோட வெர்ஷனை பார்த்து க்ரோம் டிரைவர் டவுன்லோட் பண்ணுவோம். ஃபயர்ஃபாக்ஸோட வெர்ஷன் நம்பரும் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரோட வெர்ஷன் நம்பரும் வந்து சேமாக இருக்காது. இங்கே பாருங்கள் 0.35 இருக்குது, இதுதான் லேட்டஸ்டே. பட் ஃபயர்ஃபாக்ஸோட வெர்ஷன் வந்து, இப்போ நம்மளோட ஃபயர்ஃபாக்ஸ் வெர்ஷன் பார்ப்போம் இருங்க. ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசரில் ஹெல்ப்குள்ளே போனீங்கன்னா அபவுட் ஃபயர்ஃபாக்ஸ் இதில் வந்தீங்கன்னா வெர்ஷன் நம்பர் காமிக்கும். வெர்ஷன் என்னன்னு பாருங்க, 133.03. இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் என்னது 0.35. ஸோ வெர்ஷன் நம்பர் வந்து ப்ரௌசர் வெர்ஷனோட சேமாக இருக்காது. பட் லேட்டஸ்ட்ன்னு இருக்கிறத தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். லேட்டஸ்ட் டிரைவர்ஸ் வந்து கண்டிப்பாக லேட்டஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ப்ரௌசர்ஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். ஸோ லேட்டஸ்ட் கீழே ஸ்க்ரோல் பண்ணி போங்க. ஸ்க்ரால் ஆகும்போது இதாக இருக்குது அசெட்ஸ், இதுக்கு கீழே தான் நம்மளோட டிரைவர் வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து ஷோ ஆல் 13 அசெட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறம் நம்ம சிஸ்டமை பொறுத்து, நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னது, விண்டோஸா லினக்ஸா மேக்கா அண்ட் அது 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத பொறுத்து நம்மளோட டிரைவரை வந்து டவுன்லோட் பண்ணணும். என்னோட சிஸ்டம் வந்து விண்டோஸ் 64 பிட். ஸோ அதனால இங்கே இருக்கு பாருங்க, ஜெக்கோ டிரைவர் விண்டோஸ் 64 சிப், இந்த இதை தான் டவுன்லோட் பண்ணணும். இங்கேயும் இன்னொரு 64 இருக்கு, ஆனால் ஆர்ட்ஸ்ன்னு இருக்கு, இது கிடையாது. கீழே இருக்கிறது மாற்றி இதை டவுன்லோட் பண்ணாதீங்க, ஒர்க் ஆகாது. வெறும் விண்டோஸ் 64 சிப்ன்றதை தான் டவுன்லோட் பண்ணணும். இப்போ உங்கள் சிஸ்டம் 32 பிட்டா 64 பிட்டான தெரியலை அப்படின்னா அது வந்து உங்கள் விண்டோஸில் செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸில் சிஸ்டம், இதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா அபவுட், இதில் போனீங்கன்னா சிஸ்டம் டைப்புங்கிறதுக்கு எகெயின்ஸ்ட் அது 64ஆ 32ஆன்னு இருக்கும். என்னோடது என்னது 64 பிட். ஸோ அதனால 64 பிட் விண்டோஸ் சிப் ஃபைலை வந்து டவுன்லோட் பண்ணுறேன். டவுன்லோட் கொடுத்துருங்க.
நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டவுன்லோட் ஸ்டார்ட் ஆயிரும். டவுன்லோட் ஆயிடுச்சு. இப்போ டவுன்லோட்ஸ் போகலாம். டவுன்லோட். இப்போ இதை ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரைட் கிளிக், எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்துருங்க. எக்ஸ்ட்ராக்ட். நான் ஏற்கனவே இந்த ஃபைல் வந்து லொக்கேஷனில் வச்சுருக்கேன். ஸோ அதனால் ரீப்ளேஸ் பண்ணணுமான்னு கேட்குது. உங்களுக்கு அது கேட்காது. ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் டவுன்லோட் பண்ணுறீங்க. நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆல் மட்டும் கொடுத்தா போதும். க்ரோமோட நேம், டிரைவர் நேம் எப்படி இருக்கும்? க்ரோம் டிரைவர். ஸோ ஃபயர்ஃபாக்ஸோட டிரைவர் நேம் என்னது? ஜெக்கோ டிரைவர். இப்போ இந்த பாத்தை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பாத் அப் டு ஜெக்கோ டிரைவர் வித் இந்த ஜெக்கோ டிரைவர் ஃபைலோட ஃபார்மேட் வரைக்குமே கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு இந்த பாத்தை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. இப்போ கோடிங் போகலாம். கோடிங்கில் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? நம்ம சிஸ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு சிஸ்டம் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா java.langங்கிற பேக்கேஜில் இருக்க சிஸ்டம் எடுத்துக்கணும். டாட் செட் ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டிஸ் கிடையாது, ப்ராப்பர்ட்டி இது எடுக்கணும். இதில் வந்து 2 ஆர்குமெண்ட் கேட்குது. ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட் தான் பாத் கொடுக்கணும், டிரைவரோட பாத். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டில் டிரைவரோட பாத் கொடுத்துட்டு இது எது வரைக்கும் வருது? 64 வரைக்கும் தான் வருது. ஆனால் நமக்கு அந்த ஃபைல் நேமும் வேணும். ஸோ அந்த ஃபைல் நேமை வந்து காப்பி பண்ணிட்டு வந்துடலாம். ஃபைல் நேம் காப்பி பண்ணிட்டேன். தென் இந்த ஃபைல் வந்து என்ன டைப்னு பார்க்கணும். ஸோ ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இதோட டைப் காமிக்கும். இது என்ன டைப்பு? .exe. .exe இந்த டைப்பும் சேர்த்து தான் கொடுக்கணும். ஸோ இப்போ கோடில் இதில் என்ன 2 பேக் / போட்டு அந்த நேம் .exeங்கிறது அந்த ஃபைலோட டைப், அதுவும் சேர்த்து கொடுக்கணும். இப்போ இது வந்து செட் பண்ணிட்டோம். ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் என்னதுன்னா எந்த டைப் ஆஃப் ப்ரௌசர் யூஸ் பண்ண போறீங்கிறது மாதிரி. இது ஒரு கீ. இந்த கீழ டபுள் கோட்ஸ்குள்ள வெப் டிரைவர் டாட் ஜெக்கோ. ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் எப்படி சொல்றாங்க? ஜெக்கோ டிரைவர்னு சொல்றாங்க. ஸோ ஜெக்கோ டாட் டிரைவர். இதையும் நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். இது ஒரு கீ மாதிரி. இந்த கீ இப்படி தான் இருக்கணும். இதை சேஞ்ச் பண்ணி கொடுக்கக்கூடாது. ஸோ வெப் டிரைவர் ஜெக்கோ டாட் டிரைவர். இப்போ வந்து சிஸ்டத்துக்கு ப்ராப்பர்ட்டி செட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வெப் டிரைவர், அதாவது ஃபயர்ஃபாக்ஸ் தானே யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்னா வெப் டிரைவர் போட்டு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுங்க. ஸோ ஐன்னு இருக்கு பாருங்க, அதுதான் ஓப்பன் QA பேக்கேஜில் இருக்க வெப் டிரைவர் இன்டர்ஃபேஸ் டிரைவர். இந்த டிரைவருங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த இடத்துல நீங்கள் என்ன நேம் வேணாலும் கொடுக்கலாம். நான் டிரைவர்னு கொடுக்குறேன். ஈக்குவல் டு நியூ. நமக்கு என்னது? ஃபயர்ஃபாக்ஸ். ஸோ ஃபயர் கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவர் இது கொடுத்துருங்க. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருங்கிறது ஒன்றும் இல்லை, அதுவும் ஒரு கிளாஸ் தான். இப்போது கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவருக்கு மேலே ஹோவர் பண்ணிங்கன்னா ஓப்பன் டிக்ளரேஷன் கேட்கும். அதை கொடுத்தீங்கன்னா அது எங்கே போகுது? இது ஒரு கிளாஸ், அதாவது இது செலீனியமோட இன்பில்ட் கிளாஸ். ஸோ அதை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபயர்ஃபாக்ஸ் டிரைவரில் இருக்கிற மெத்தடு இல்லை அதை கண்ட்ரோல் பண்ணுற எல்லாமே இந்த டிரைவர் மூலியமாக நம்மளால் பண்ண முடியும். உங்கள் ப்ரௌசரில் நீங்கள் என்ன ஆப்ரேஷன் பண்ணணுன்னாலும் இந்த டிரைவர் கண்டிப்பாக தேவை. இந்த டிரைவர் தான் என்டையர் ப்ரௌசரையும் என்னது கண்ட்ரோலில் வச்சுக்கும். இப்போ கோட் ரன் பண்ணி பார்க்கலாம். ரைட் கிளிக், ரன் அஸ் ஜாவா அப்ளிகேஷன். இந்த கோடெல்லாம் நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் உங்கள் சிஸ்டத்தில் ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. மேபி ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இல்லைன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள். ஓகே, ப்ரௌசர் லான்ச் ஆயிடுச்சு. ஸோ இதில் என்ன இருக்குது? க்ரோம் ப்ரௌசரில் என்ன வரும்? க்ரோம் இஸ் பீங் கண்ட்ரோல்டு பை ஆட்டோமேட்டட் சாஃப்ட்வேர்னு ஒரு இன்ஃபோ வருமா? ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு ரோபோட்டிக்கா ஒரு ஐகான் மாதிரி வருது. ஸோ இதுவும் அப்படி என்னன்னா மேனுவலாக இல்லை, மேபி ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் மூலமாக ப்ரௌசரை கண்ட்ரோல் பண்ணுறாங்கிறதுக்கான இண்டிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில்
மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் ப்ரௌசர் எப்படி லான்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அண்ட் அது கூடவே ரிமைனிங் ப்ரௌசர்ஸ்க்கான கீ என்ன கொடுக்கணுங்கிறதையும் பார்த்துடலாம். எப்போவுமே எந்த ப்ரௌசர் எடுத்துக்கிட்டாலும் ஃபஸ்ட் என்ன பண்ணணும், அதுக்கு டிரைவர் வேணும். அண்ட் இந்த கீங்கிற இடத்துல கொடுக்கறதுக்கான கரெக்ட் வேல்யூ தெரியணும். தென் உங்கள் ப்ரௌசருக்கான கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்ஸாக இருக்க போகுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ. ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்கள்.